ஓம் சாந்தி 22/6/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/12/2005 மதுபன். இப்பொழுது அன்பு மற்றும் சகயோகத்தின் சொரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் குணம் மற்றும் சக்திகளின் பரிசை கொடுங்கள். இன்று பரமாத்ம தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்ம அன்புக்கு அதிகாரியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த பரமாத்ம அன்பானது உலகத்தில் கோடியில் ஒரு சிலருக்குத்தான் கிடைக்கிறது. இந்த பரமாத்மாவின் அன்பு சுயநலமற்ற அன்பாகும். ஏனெனில் ஒரு பரமாத்மா தந்தைதான் நிராகாரமானவர், அகங்காரம் அற்றவர். மனித ஆத்மா சரீரத்தில் இருக்கும் காரணத்தினால் ஏதாவது சுயநலம் வந்து விடுகிறது. பரமாத்மா தந்தைதான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட சுயநலமற்ற அன்பை தருகின்றார். பரமாத்மாவின் அன்பு பிராமண வாழ்க்கைக்கான விசேஷமான ஆதாரமாகும். பிராமண வாழ்க்கையின் உயிர் தானமாகும். ஒருவேளை பிராமண வாழ்க்கையில் பரமாத்ம அன்பின் அனுபவம் குறைவாக உள்ளதென்றால் அன்பு இல்லாத வாழ்க்கை ரமணீகரமாக இருக்காது, வறண்டு போன வாழ்க்கையாகிவிடும். பரமாத்ம அன்புதான் வாழ்வில் சதா துணையாகவும் இருக்கிறது மற்றும் துணைவன் ஆகி சதா உதவியும் செய்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ, துணை இருக்கிறதோ, அங்கே அனைத்தும் மிகவும் சகஜமாக மற்றும் சரளமாக ஆகிவிடுகிறது. உழைப்பின் அனுபவம் அங்கு இருக்காது. இத்தகைய அனுபவம் உள்ளதல்லவா? பரமாத்ம அன்புக்குரியவர்கள் எந்த ஒரு மனிதர் மற்றும் சாதனங்களின் கவர்ச்சிக்கு உட்பட முடியாது. ஏனெனில் பரமாத்ம கவர்ச்சி, பரமாத்ம அன்பு அப்பேற்பட்ட அனுபவத்தை செய்ய வைக்கிறது. அந்த அன்பின் காரணத்தினால் சதா குழந்தைகள் லவ்லீன் நிலையில், அதாவது அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கிறார்கள். இதையே மக்கள் பரமாத்மாவுடன் இரண்டர கலந்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். பரமாத்மாவுக்குள் யாரும் இரண்டர கலப்பதில்லை. ஆனால் பரமாத்மாவின் அன்பிலே மூழ்கி விடுகின்றார்கள். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்க்கின்றார். பரமாத்மாவிற்கு அன்பானவர்களாக அனைவரும் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஒருவிதமானவர்கள் லவ்லி குழந்தைகளாக, அன்பான குழந்தைகளாக இருக்கின்றனர். மற்றொரு விதமானவர்கள் லவ்லீன், அன்பில் மூழ்கிய குழந்தைகளாக இருக்கின்றனர். எனவே அன்பான குழந்தைகளாகவோ அனைவருமே இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அன்பில் மூழ்கியவராக ஆகியிருக்கிறீர்கள் என்று தன்னைத்தானே கேட்டு பாருங்கள். அன்பில் மூழ்கிய குழந்தைகளின் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் சதா பரமாத்மாவின் கட்டளைப்படி சகஜமாக நடப்பார்கள். அவர்கள் கட்டளைப்படியும் நடப்பார்கள் மற்றும் தேக உணர்வையும் பலியாக்கி இருப்பார்கள். ஏனென்றால் அன்பிற்காக பலியாவது கடினம் அல்ல. அனைத்தையும் விட முதல் கட்டளை என்னவென்றால் யோகி ஆகுக, தூய்மை ஆகுக என்பதாகும். தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருப்பதன் காரணத்தினால் தந்தையால் குழந்தைகள் உழைப்பதை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் 63 பிறவிகளாக அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் என்று தந்தை அறிவார். இப்பொழுது இந்த அலௌகிக பிறப்பானது உழைப்பிலிருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான பிறப்பாகும். மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உழைக்க வேண்டியுள்ளதா? அன்பிற்காக கட்டளைப்படி நடப்பது என்பது உழைப்பாக தோன்றாது. ஒருவேளை உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் அன்பின் சதவிகிதம் குறைவாக உள்ளது என்று பொருள். எங்கேயோ அன்பில் ஏதோ ஒரு கசிவு உள்ளது என்று பொருள். 2 விஷயங்களின் கசிவு குழந்தைகளை உழைக்க வைக்கிறது. ஒன்று பழைய உலகத்தின் கவர்ச்சி. உலகம் என்பதில் சம்பந்தம், பதார்த்தம் அனைத்தும் வந்து விடுகின்றன. இரண்டாவது பழைய சமஸ்காரத்தின் கவர்ச்சி. இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரம் தம் பக்கம் ஈர்த்து கொண்டே இருக்கிறது என்றால்
பரமாத்ம அன்பில் சதவிகிதம் ஏற்பட்டு விடுகிறது. சோதித்து பாருங்கள், நான் இந்த 2 விதமான லீக்கேஜ் அல்லது கசிவுகளில் இருந்து விடுபட்டிருக்கின்றேனா? நினைத்து பாருங்கள். ஆத்மாக்களாகிய தங்களுடைய அனாதி சமஸ்காரம் மற்றும் ஆதி சமஸ்காரம் என்னவாக இருந்தது? மற்றும் இப்பொழுதும் இறுதி நேரத்தின் பிராமண வாழ்க்கையின் சமஸ்காரம் என்னவாக இருக்கிறது? அனாதியிலும் சரி, ஆதியிலும் சரி மற்றும் இறுதி நேரத்திலும் சரி சிரேஷ்டமான சமஸ்காரம்தான். எந்த ஒரு குழந்தையிடம் கேள்வி கேட்டாலும் அவர்கள் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றே பதில் தருகிறார்கள் அல்லவா? அப்படித்தானே? இடையிடையில் மாறிவிடுவதில்லை தானே? அதனால் பாபா குழந்தைகளிடம் கேட்கின்றார், பாபா மற்றும் தாதா இருவருக்கும் சமமான சமஸ்காரம் என்றால் அது என்ன? சதா தந்தை ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உதார உள்ளம் படைத்தவராக இருக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அன்பையும் மரியாதையையும் தருவதில் சகயோகியாக இருக்கின்றார். இவ்வாறு தானும் கூட ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நான் சகயோகியாக இருக்கின்றேன் என்று அனுபவம் செய்கிறீர்களா? அவர்கள் உதவி செய்தால் மட்டுமே நானும் அவர்களுக்கு சகயோகி ஆவேன், ஒத்துழைப்பை கொடுப்பேன் என்பது அல்ல. அவர்கள் அன்பை கொடுத்தால்தான் நானும் பதிலுக்கு அன்பை கொடுப்பேன் என்பது அல்ல. எப்படி தந்தை பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சகயோகியாக ஆகி சிநேகியாகவும் ஆகியிருந்தார், அன்பையும் ஒத்துழைப்பையும் கொடுத்திருந்தாரோ, அதே போல அனைவருக்காகவும் சதா அன்பானவராகவும் ஒத்துழைப்பு தருபவராகவும் ஆக வேண்டும். இதைத்தான் தந்தைக்கு சமமாக ஆவது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை எந்த ஒரு குழந்தையினுடைய சமஸ்காரத்தை மாற்றுவதிலே கடினமாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? பிரம்மா பாபா தன் மீது தானே கவனம் செலுத்தி இருந்தார், ஆனால் அது கடினமானதாக இல்லை. சமஸ்கார மாற்றத்தில் கடின உழைப்புக்கான காரணம் என்னவென்றால், குழந்தைகள் தந்தையிடம் அன்பானவராக இருக்கின்றார்கள், ஆனால் அன்பில் மூழ்கியவர்களாக ஆகவில்லை. பாப் தாதாவோ ஒவ்வொரு குழந்தையும் அன்பான குழந்தை என்றே புரிந்து கொள்ளுகின்றார், அவருக்கு தெரியவும் செய்கிறது. ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜாதகத்தை அவர் அறிவார். பிறகும் என்ன கூறுகின்றார்? அன்பான குழந்தை என்று கூறுகிறார். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே போல படிப்பு, ஒரே மாதிரி வளர்ப்பு, ஒரே மாதிரி வரதானம் என்பதையே எப்பொழுதும் தருகின்றார். இந்த குழந்தை கடைசி நம்பரில் வரப்போகிறது என்று தெரிந்திருந்தாலும் கூட, எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுடைய அவகுணத்தையும் பலவீனமான சங்கல்பத்தையும் கூட தந்தை மனதில் வைத்து கொள்வதில்லை. இந்த குழந்தை எனது செல்லமான குழந்தை, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள குழந்தை, இனிமையிலும் இனிமையான குழந்தை என்ற பார்வையுடனே மற்றும் உள்ளுணர்வுடனே தான் பாப்தாதா பார்க்கின்றார். ஏனெனில் இத்தகைய சிரேஷ்டமான பார்வை மற்றும் உள்ளுணர்வின் மூலம்தான் பலவீனமான ஆத்மா மகாவீர் ஆத்மாவாக ஆகும் என்று பாப்தாதா அறிவார். இவ்வாறு நீங்களும் தங்களுடைய சிரேஷ்டமான உள்ளுணர்வு மற்றும் சுபமான பாவனை, நல் விருப்பங்களின் மூலம் யாரொருவரையும் மாற்றிவிட முடியும். இயற்கையையே நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்று எப்பொழுது நீங்கள் சவால் விட்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களால் மனித ஆத்மாக்களை மாற்ற முடியாதா என்ன? இயற்கையை வென்றவராக ஆகிறீர்கள் என்றால் ஆத்மாவினுடைய சிரேஷ்டமான பாவனை மூலமாக, நன்மை செய்யக்கூடிய விருப்பத்தின் மூலமாக மாற்ற முடியாதா என்ன? இப்பொழுது புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் பாப்தாதாவிடம் கேட்கிறார்கள். செய்தி கொடுப்பதற்கான காரியமோ அதிகம் செய்து விட்டீர்கள், செய்து கொண்டே இருக்கிறீர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது தூதுவர்களாகிய நீங்கள் சகயோகம் மற்றும் சிநேகத்தின் சொரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். மகாதானி ஆகுங்கள். தனது குணங்களை கொடுத்து சகயோகி ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். அப்பேற்பட்ட தன்னுடைய குணங்களுடைய
உண்மையில் அவை அனைத்தும் பரமாத்மாவின் குணங்கள் ஆகும். ஆனால் எந்த குணத்தை நீங்கள் தனக்குள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அந்த குணத்தின் சக்தியினால் அவர்களின் பலவீனத்தை தூரமாக்கிவிடுங்கள். இதை செய்ய முடியுமா அல்லது கடினமா? டீச்சர்ஸ் கூறுங்கள். செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா? எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் கோடியில் ஒருவர் அல்லவா? அவர் கடைசி மணியாக கூட இருக்கட்டும், ஆனால் அவர் கோடியில் ஒருவர் அல்லவா? உங்களுடைய பட்டமே மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதாகும். எனவே சக்தியினை கொடுக்கல் வாங்கல் செய்வது உங்கள் கடமையாகும். தந்தை மூலம் கிடைத்துள்ள குணங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளுங்கள். இந்த சகயோகத்தின் பரிசை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்ளுங்கள். புது வருடத்தில் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுக்கிறார்கள் அல்லவா? இந்த வருடத்தில் ஒருவருக்கொருவர் நீங்கள் குணங்களை பரிசாக கொடுங்கள். ஒருவேளை நன்மை நிறைந்த பாவனையை உணர்வுகளை வைத்தீர்கள் என்றால் எவ்வாறு சொற்பொழிவு செய்து வார்த்தைகளின் மூலம் செய்தி கொடுக்கிறீர்கள் அல்லவா? அதுபோல தன்னுடைய நன்மை செய்கின்ற உணர்வுகளின் மூலம், நன்மை நிறைந்த உள்ளுணர்வின் மூலம், நன்மை நிறைந்த வாயு மண்டலத்தின் மூலம் இந்த குணங்களை பரிசாக கொடுங்கள். சக்திகளின் பரிசை கொடுங்கள். பலவீனமானவருக்கு சகயோகம் கொடுப்பது இது தக்க நேரத்தில் பரிசு கொடுப்பதாகும். கீழே விழுந்தவர்களை தள்ளிவிடாதீர்கள், தூக்கி விடுங்கள், உயரே தூக்கி விடுங்கள். இவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இவர்கள் பிரபுவின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். கோடியில் ஒரு ஆத்மா, விசேஷமான ஆத்மா, வெற்றியாளர் ஆகப்போகிற ஆத்மா. இந்த திருஷ்டியை வைத்திருங்கள். இப்பொழுது விருத்தி திருஷ்டி மற்றும் வாயு மண்டலத்தை மாற்றிவிடுங்கள். ஏதாவது புதுமை செய்ய வேண்டுமல்லவா? பலவீனத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். ஊக்கம் கொடுங்கள், சகயோகம் கொடுங்கள். அப்பேற்பட்ட பிராமண குழுவை தயார் செய்யுங்கள். அப்பொழுது பாப்தாதா வெற்றிக்கான கை தட்டுவார். நீங்களும் கூட அடிக்கடி கை தட்டுகிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவும் கூட வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று கை தட்டுவார்கள். நீங்களும் உடன் சேர்ந்து கை தட்டுவீர்கள் அல்லவா? ஆனால் உலகத்திற்கு முன்னால் கை தட்ட வேண்டும். உலகம் மற்றும் பழைய சமஸ்காரம் தன் பக்கம் கவர்ந்திழுத்து விடுகிறது என்றால் பரமாத்மா அன்பில் சதவிகிதம் வந்து விடுகிறது. எங்கள் இஷ்ட தேவதைகள் வந்து விட்டார்கள் என்று அனைவர் வாயிலிருந்தும் ஓசை வெளிப்பட வேண்டும். எங்களுடைய பூஜைக்குரியவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த லட்சியம் உறுதியாக இருக்கிறது தானே? தற்சமயத்தில் உலகத்தில் 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று உடற்பயிற்சி மற்றும் இரண்டாவது உணவின் மீது கவனம். அதாவது ஒன்று எக்ஸர்சைஸ் செய்வது, இரண்டாவது உணவில் கவனம் வைப்பது. உங்களுடைய பயிற்சி எத்தகையது? சரீரத்துக்கான பயிற்சியையோ அனைவரும் செய்கின்றனர். ஆனால் மனதுக்கான பயிற்சி என்னவென்றால், இப்பொழுது பிராமணர், பிறகு பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா மற்றும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை என்பதாகும். இந்த மனதினுடைய பயிற்சியை சதா செய்து கொண்டே இருங்கள். மேலும் சுத்தமான சங்கல்பங்களே மனதினுடைய சுத்தமான உணவு ஆகும். ஒருவேளை வீணான எண்ணம், எதிர்மறையான எண்ணம் வருகிறதென்றால் இது மனதுக்கு அசுத்தமான உணவாகும். எனவே மனதில் சதா சுத்தமான சங்கல்பங்கள் இருக்க வேண்டும். இவை 2ம் உங்களால் செய்ய முடியும் அல்லவா? எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் சுத்தமான சங்கல்பத்தின் ஸ்வரூபமாகிவிடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்ம அன்புக்கு அதிகாரியான விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகக்கூடிய தந்தையினுடைய அன்புக்குரிய மற்றும் சகயோகி ஆத்மாக்களுக்கு சதா வெற்றியாளர் மற்றும் வெற்றிக்கான கொடியை உலகத்தில் பறக்க விட வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய வெற்றியாளர்களான குழந்தைகளுக்கு சதா இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரத்தின் கவர்ச்சியிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு
உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தந்தையின் உள்ளத்திலிருந்து அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். மனதின் மௌனத்தினால் சேவையின் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கக்கூடிய சித்தி ஸ்வரூபம், அதாவது வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம். எவ்வாறு முதலில் மௌன விரதம் வைக்கப்பட்டதோ அப்பொழுது அனைவரும் ஃப்ரீ ஆகிவிட்டார்கள், அதாவது நேரமும் சேமிப்பு ஆனது. அவ்வாறு இப்பொழுது மனதின் மௌனத்தை கடைபிடியுங்கள். அதன் மூலம் வீணான சங்கல்பங்கள் வரவே முடியாது. எவ்வாறு வாயிலிருந்து சப்தம் வெளிப்படாதோ அதே போல வீணான சங்கல்பம் என்பது மனதிலே வரக்கூடாது. இதுதான் மனதின் மௌனமாகும். இதில் நேரம் சேமிப்பு ஆகிவிடும். இந்த மனதின் மௌனத்தினால் சேவையில் அப்பேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். இதில் தவம் குறைவாகவும் மற்றும் வெற்றி அதிகமாகவும் ஏற்படும். எவ்வாறு அறிவியல் சாதனம் நொடியில் புதிய கண்டுபிடிப்புக்கான விதியை கிடைக்கச் செய்கின்றதோ அதே போல இந்த அமைதியின் சாதனத்தின் மூலம் ஒரு நொடியில் விதி கிடைத்துவிடும். ஸ்லோகன். யார் ஸ்வயம் தான் சமர்ப்பண ஸ்திதியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் அனைவருடைய சகயோகமும் சமர்ப்பணமாகிவிடுகிறது. நல்லது. அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுள்ளவர் ஆகுங்கள். அநேக விதமான மனிதர்கள், வைபவம், அதாவது அநேக விதமான பொருட்களின் தொடர்பில் வந்தாலும் ஆன்மீக உணர்வு மற்றும் பற்றற்ற உணர்வை தாரணை செய்யுங்கள். இந்த வைபவம் மற்றும் பொருட்கள் பற்றற்றவர்களுக்கு முன்னால் பணிப்பெண்ணாக ஆகிவிடும். பற்று உள்ளவர்களுக்கு முன்னாலோ காந்தம் போல மாட்ட வைக்கக்கூடியதாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.